ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சிடிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அண்ட் நான் உங்கள் பிஜே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிடிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் இஸ் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்டேட். நம்ம இன்னைக்கு ப்ளே பண்ண போறது என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் 24ல ஐபிஎல் 2025 ஒரு எக்ஸ்பென்சிவ் 11 விசஸ் ஒரு அன்சோல்ட் 11 அப்படின்னு ஒரு மேட்ச் தான் நம்ம ப்ளே பண்ண போறோம். ஒரு 20 ஓவர்ஸ் கேம் நம்ம மட்டும் போட போறோம். அதாவது இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சதி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் என்னன்னு தெரியல. லோகோ வந்துட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். But this guy is not showing the logo properly. இந்த டீமுக்கு பாத்தீங்கன்னா அன்சோல்ட் 11க்கு கேப்டன் இஸ் டேவிட் வார்னர். நம்ம எந்த டீம் ப்ளே பண்ணலாம்? இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் அண்ட் டாங்கி. we are going to play for அன்சோல்ட் 11. அன்சோல்ட் 11க்கு ப்ளே பண்ணுவோம். ஸோ மேட்ச் எங்க நடத்தலாம் அப்படின்னா, இங்கி பிங்கி பாங்கி ஆஸ்திரேலியாவில் நடத்தும். ஆஸ்திரேலியாவில் அடிலைட் ஓவல் ஸ்டேடியம், பிரிஸ்பேனு, ஹாபர்ட், காப்ஸ் ஹார்பர், மெல்போர்ன் போவோமா, பிரிஸ்பேன் போவோமா? பிரிஸ்பேன் காபா பெரிய ஸ்டேடியமா இருக்கும். ஸோ என்ன இதுக்கு போறது, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. மெல்போர்ன் போவோமா இல்லை மெல்போர்னு? சிட்னி கிரிக்கெட் ஸ்டேடியம், சிட்னி ஷோ கிரவுண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. சிட்னி ஷோ கிரவுண்ட்ஸ் போவோம். ஏன்னா ஷோ கிரவுண்ட்ஸ் நான் போய் ஆடினதில்லை. அண்ட் 20 ஓவர் மேட்ச், T20 போட்டி. டிஃபிகல்ட்டி ஹார்ட் மோட் டிஃபிகல்ட்டி வச்சிருவோம். பிச்சில் ட்ரை பிச்சா இருக்குது. ஐயோ, கிராக் ரொம்ப ஹெவியா இருக்கு. கிராக் அவ்வளோ ஹெவியாலாம் வேணாம், கிராக்லாம் எதுவும் வேணாம்பா. அண்ட் லைன் அப் பார்த்தீங்கன்னா இதுதான். கோசு வீணி வேண்டிட்டு அதுவும் நல்லா இருந்துச்சா? நான் இந்த கேம் பிளே பண்ணதே இல்லை. அதை போய் யார்கிட்ட போய் கேட்கறதுக்கு பதிலாக அங்கே நின்று நிக்கிறியே ப்ரோ நீங்க. இட்ஸ் ஓகே, தெரிஞ்சு கேட்க அவ்வளோதானே. டேவிட் வார்னர், மயங்க் அகர்வால், பிருத்வி ஷா அண்ட் ஜானி பேட்ஷோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் கூட ஒன் டவுன்ல ப்ளே பண்ணுவார். பிருத்வி ஷா, டேவிட் வார்னர் தான் என் கேப்டன். டேவிட் வார்னர் will be the captain. ஜானி பேட்ஷோ நம்பர் 4ல, சர்ஃப்ராஸ் கான் நம்பர் 5ல, டரைல் மிச்சல் at 6, 7ல கிருஷ்ணப்பா கௌதம், 8ல பியூஷ் சாவ்லா, 9ல ஷர்துல் தக்கூர், 10ல உமேஷ் யாதவ், 11ல முஸ்தபிசுர் ரஹ்மான். அண்ட் மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவு எல்லாமே 4 ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஒரு டிசிஷன் எடுத்து நான் கரெக்டா யூஸ் பண்ணிருக்கேன் ஸ்குவாட. இந்த அன்சோல்ட் 11 எப்படி இருக்கு அப்படின்ட்டு மறக்காம சொல்லுங்க. இந்த பக்கம் எக்ஸ்பென்சிவ் லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே விக்கெட் கீப்பர்ஸ்க்கே சிட்னில, அதாவது இங்க நம்மளுடைய எக்ஸ்பென்சிவ் லெவல்ல பாத்தீங்கன்னா டீம்ல ஆடுறதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் விக்கெட் கீப்பர்ஸ் தான் இருக்காங்க. ஜித்தேஷ் சர்மாவை திருப்பி உள்ள கொண்டு வந்தா 5 பேர் விக்கெட் கீப்பர் ஆயிடுவாங்க. பில் சால்ட் விக்கெட் கீப்பர், KL ராகுல் விக்கெட் கீப்பர், ஜோஸ் பட்லர் விக்கெட் கீப்பர் அண்ட் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர். 4 பேர் இப்போதைக்கு இருக்காங்க. 5ஆவதா நான் திருப்பி கொண்டு போய் ஜித்தேஷ் சர்மா உள்ள கொண்டு வந்தா அவருமே விக்கெட் கீப்பர் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம அவர் உள்ள கொண்டு வரல. நம்ம ஜோஸ் பட்லர் வச்சு போலாமா? இல்ல ஜோஸ் பட்லர் ரேட் கம்மியா தானே போலாம். இவங்க 3 பேர் கம்பேர் பண்ணோம்னா ஜோஸ் பட்லரோட ரேட் கம்மி தான். அதனால என்ன பண்ணலாம், ஸ்ரேயாஸ் ஐயர் at 1 டவுன், நம்பர் 4ல வெங்கடேஷ் ஐயர், 5ல ஜித்தேஷ் சர்மா கொண்டு வந்துடலாம். என்ன நண்பர்களே, நீங்க என்ன சொல்றீங்க? ஜித்தேஷ் சர்மா உள்ள கொண்டு வரலாமா இல்லாட்டி ஜோஸ் பட்லர் பிளே பண்ணட்டுமா? வாட்கே போடுங்க பாய்ஸ். கமெண்ட் பண்ணி லைக் பண்ணாம பார்த்துட்டு மறக்க மாட்டேன். லைக் போடுங்க பாய்ஸ். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிடிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் நண்பர்களே. ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்டேட்ஸ் நண்பர்களே. பிலிப் சால்ட் வெளில உட்கார வச்சிருவோம். ஏன்னா பட்லர் தான் ரேட் அதிகம். அதனால எக்ஸ்பென்சிவ் 11 தான் போயிருக்கோம். இருக்கிறதே பாத்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பென்சிவ் தான். பட்லர் 12 crore, KL ராகுல் 14, ஸ்ரேயாஸ் ஐயர் 26, வெங்கடேஷ் ஐயர் 23, 24, ஜித்தேஷ் சர்மா 11, ரிஷப் பண்ட் 27, புவனேஸ்வர் குமார் 10.75, ஹர்ஷ்தீப் 18, ட்ரெண்ட் போல்ட் 12, சஹல் 18 அண்ட் ஜோஸ் ஹெசில்வுட் 12. இதுதான் நம்மளோட எக்ஸ்பென்சிவ் நம்ம யூஸ் பண்றது. நண்பர்களே, we are here at the Sydney Showground Stadium. உங்களுக்கு கேமோட ஆடியோ நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றேன். இன்னைக்கு கேம் ஆடியோவும் நல்லா உங்களுக்கு கிளியரா கேட்கும் என்று நம்புகிறேன். கேம் ஆடியோ கேட்கலனா மறக்காம சொல்லுங்க. நான் அது கொஞ்சம் உங்களுக்கு ஆட் பண்றேன். பட்லர் இருக்காரு. பட்லர் இஸ் தேர். உப்ப வெளில உட்கார வச்சிருக்கோம். பிலிப் சால்ட் வெளில உட்கார வச்சிருக்கோம். கமெண்ட் பண்ணி லைக் பண்ண பார்த்தா மறக்காம லைக் போடுங்க. அப்படி பண்ணா ஃபுல் ஜூம் போற மாதிரி இருக்காதான்? ரொம்ப இல்லையா, ஃபுல் ஸ்கிரீனுக்கு கொஞ்சம் ஓரளவு ஜூம் போடுங்க. ஏன்னா மேலையும் கீழே ரொம்ப எம்டி ஸ்பேஸா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால சொன்னேன். சோ எக்ஸ்பென்சிவ் 11 has won the toss. எக்ஸ்பென்சிவ் 11 ரிஷப் பண்ட் கேப்டன் டாஸ் வின் பண்ணிருக்காரு. அண்ட் பேட்டிங் எடுத்திருக்காருங்க. இந்த பிட்ச்ல சேஸ் பண்றது கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காரு. இப்போ எப்படி அருமையா இருக்கேன். உப்பு பதிலா வெண்ணெய். அண்ட் பிருத்வி ஷா எங்க இருக்க வேண்டியவ தெரியுமா? நீ ஆப்போசிஷன் டீம்ல இருக்க வேண்டியவா? உமேஷ் யாதவ் will be the opening bowler. நமக்கு முதல் ஓவர் உமேஷ் யாதவ் வச்சு போட போறோம். வர ஓனர் தருண் எங்க வர்றதே இல்லையே. லைவ் போடுறதே தருண் தானே. அச்சோ, you play for which team? Expensive or unsold? I am playing for unsold team. முதல் பந்து உமேஷ் யாதவ் is bowling to ஜோஸ் பட்லர். பட்லர் என்ன செய்ய போகிறார்? 100 அடிப்பார் அன்னைக்கு மேட்ச்ல. உமேஷ் யாதவ் முதல் பந்து டு ஜோஸ் பட்லர். வாரேவா நல்ல ஒரு ஸ்விங். ஆனா கேப்பை பிக் பண்ணிருக்காரு. பவுண்டரி நோக்கி பால் வேகமா போகுது. தட் வில் ரன் அவே ஃபார் பவுண்டரி. யார்ப்பா இவ்வளவு தொப்பையோட சுத்திக்கிட்டு இருக்காரு? டேய் பிருத்வி ஷா, உனக்கு என்ன இவ்வளவு தொப்பை?
கூட வந்தா கன்ஃபார்ம் 2 விக்கெட் ஷூரா இருக்கும். கேகேஆர் இருந்தாலும் சரி ஆர்சிபி இருந்தாலும் சரி. ஆனா இந்த இடத்துல ஒரு பவுண்டரி கிடைக்குது. மீண்டும் ஒரு பவுண்டரியா சேஸ் பண்றாரு. தடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. தட் வில் ரன் அவே ஃபார் பவுண்டரி. பவுண்டரி. நம்ம ரன் வரல. 2 தான் வந்திருக்கு 5 பால்ல. அடிச்சாரு. ஃபீல்டர் இருக்காரு. கேரி ஆகுமா? கேட்ச் இட் அப்படின்னு கத்துறாரு. அந்த இடத்துல உமேஷ் யாதவ் கேரி பண்றாரு. தட்ஸ் a wicket. முஸ்தபிசுர் ரஹ்மான் முதல் ஓவர்ல ஒரு விக்கெட் தூக்கி இருக்காரு. கேஎல் ராகுல் காலி. ரிஷப் பண்ட் கண்டிப்பா தெரியவர் எப்படி அவுட் ஆகணும் அப்படின்னு. அவுட் சைடு எட்ஜ். 4th ஸ்லிப்புக்கு பதிலா கல்லி இருந்திருந்தா அது கண்டிப்பா கேரி ஆயிருக்குங்க. உமேஷ் யாதவ் இந்த மேட்ச்ல 3வது எட்ஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கம்பேக்ங்க. சொல்லி வாய மூடவில்லை. கடைசி பந்துல ஒரு பவுண்டரி கிடைக்குமா? பிருத்திவி ஷா ஓடுறாரு. தடுத்துருவாரா? வாய்ப்பு இல்லங்க. யார் இவர்? பல்கா இருக்காரு. பிருத்திவி ஷாவா அது? 4வது டெலிவரி. குச்சி தெரிக்குன்னு பார்த்தா லெக்ஸ்ல போட்ட போல கரெக்டா பிளிக் பண்ணி விட்டாரு. பட்லருக்கு ஒரு பவுண்டரி. பவுண்டரி. ஆரஞ்சு கலர்ல வச்சிருக்காரு. இந்த இடத்துல மீண்டும் அந்த ஃபீல்டரை தாண்டி இருக்கு. மீண்டும் ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ். அந்த இடத்துல ஒரு மாதிரி எவ்வளவு சுங்கி கிடைக்குது பாரு. அவனுக்கு ஷாட்டுங்க. V1 சிக்ஸர் கேட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் கொடுத்திருக்காரு. சிக்ஸர். முதல் பந்து டு ஜோஸ் பட்லர். பட்லர் ஸ்பின்னர் ஸ்ட்ரகிள் ஆவாரா? இல்லங்க. இறங்கி வந்து விட்டுருக்காரு முதல் பந்திலே. பவுண்டரி டு ஸ்டார்ட் தி ஓவர் வித்துங்க. எனக்கு பயம் இல்ல. அதுக்கு இதுதான் சாம்பிள்னு சொல்லிட்டு பட்லர் காட்டுறாரு. அந்த இடத்துல போன பால் கொஞ்சம் உள்ள தூக்கி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு. இரண்டாவது வந்து பியூஷ் சாவ்லா டு ஜோஸ் பட்லர். மறுபடியும் அடிச்சாரா? இந்த இடத்துல ஃபீல்டர் இருக்காரு. கேரி ஆகுமா அந்த ஃபீல்டருக்கு? ஃபீல்டர் கரெக்ட்டா வெயிட் பண்றாரு கேட்ச் பிடிக்கிறதுக்கு. தட்ஸ் a wicket. தட்ஸ் தி கம்பேக் ஃப்ரம் பியூஷ் சாவ்லா. பியூஷ் சாவ்லா இஸ் bowling to வெங்கடேஷ் ஐயர். அடிக்கிறாரு. கேப்ப பிக் பண்ணிட்டாருங்க. பெர்ஃபெக்ட்டா கேப்ப பிக் பண்ணிருக்காரு வெங்கடேஷ் ஐயர். முதல் பந்திலே பவுண்டரியோட ஆரம்பிக்கிறாரு. இதுதான் கடைசி ஓவர் ஆஃப் தி பவர் பிளே. மேக்ஸிமைஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி வந்திருக்காரு நினைக்கிறேன் வெங்கடேஷ் ஐயர். தி ஓவர் பியூஷ் சாவ்லா 2 4 கொடுத்திருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னொரு விக்கெட் கிடைக்குமா? கேட்ச். தட்ஸ் a wicket. வெங்கடேஷ் ஐயருக்கு லென்த் மாத்தி போட்டாரு. வெங்கடேஷ் ஐயரோட விக்கெட்ட தூக்கி இருக்காருங்க. வெங்கடேஷ் ஐயருக்கு டாடா சொல்றாரு. பியூஷ் சாவ்லா ஒரே ஓவர்ல மேட்சை திருப்பி இருக்காரா? காலத்தில் முன் தோன்று அதிசயம். ஷாட் சொருகி இருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயர். சிக்ஸர் போகுமா? 1 பவுன்ஸ் பவுண்டரிங்க. அப்படியே மட்டும் வெயில எடுத்துட்டு போவோம். ஜித்தேஷ் சர்மா முதல் பால்ல ஸ்டம்பிங் பண்ணுவோமா? ஸ்லாக் ஸ்வீப் 4 போடு. என்னடா தில்லுக்கு துட்டு ஷாட் ஆடுறான். ஒரு 11 கோடி கொடுத்தது ஒர்த்து தான் போலயே இவனுக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் பக்கம் என்ன நடக்க போகுது? அடிச்சாரு. ஆனா கேப்ப பிக் பண்ணிருக்காருங்க. இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது சரி. அந்த இடத்துல ஷார்ட் மிட் விக்கெட்டுக்கு கேட்ச் போகணும். ஆனா அடிச்சது இவர் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா கேப்ப பார்த்து அடிச்சிருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயர். சொல்லிட்டு முதல் பந்து தக்கூர் கட் பண்ணி விட்டுருக்காரு. கேப்ப பிக் பண்ணிட்டாருங்க. ஜித்தேஷ் சர்மா கேப்ப பெர்ஃபெக்ட்டா பிக் பண்ணிருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் 29 ரன் அடிச்சிருக்காரு 23 பந்துகள்ல. கேப்ப பிக் பண்ணிட்டாரு ஸ்ரேயாஸ் ஐயர். மீண்டும் கேப்ல ஒரு பவுண்டரி போடுறாரு உமேஷ் யாதவ். இப்போ 4வது டெலிவரி டு ஜித்தேஷ் சர்மா. ஷார்ட் பால். கேப்ப பிக் பண்ணிட்டாருங்க. டீப் மிட் விக்கெட்ல யாருமே இல்லைங்க. ஷார்ட் மிட் விக்கெட் தான் இருக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்கா டேஹட் ஃபேன் அசிம் அம்லா ஃபேன் சும்மா இலங்கை இருக்கின்ற. ஆமா அன்னைக்கே சொன்னீங்க அசிம் அம்லா ஃபேன். மறந்துட்டேன். மொபைல் கேம்ஸ் பிளேயர் விசஸ் பிளேயர் போடலாம். ஏன் ஆனா லைவ்ல 4 பேர் வச்சு நான் என்ன பண்றது? நல்ல ஒரு லக்கி ஷாட். அந்த இடத்துல டைமிங் அவர் எங்கேயோ பண்ணாரு. ஆனா பால் எங்கேயோ போயிருக்கு. ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு. ஜித்தேஷ் சர்மா ரன் அப் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா மாத்திருக்கலாம். ரன் அப் ஸ்டார்ட் பண்ணலாம் மாத்த முடியல. ஷாட் 4க்கு போகுது. 4 கிடைச்சிருச்சுங்க. ச்சே இப்படி இருக்கும் மாசா இருக்கும்ல. அச்சோ டாப் எட்ஜ் பார்த்தா அப்பர் கட் பண்ணிட்டானே. டாப் எட்ஜ் அவன் பார்த்தா இவன் அழகா அப்பர் கட் பண்ணி விட்டு போயிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. ஜித்தேஷ் சர்மா கட் பண்ணி விட்டான். 4 முடிச்சு விட்டீங்க. பந்து சர்ஃபராஸ் கான் டு ஜித்தேஷ் சர்மா. நீங்க சொல்ற மாதிரி விக்கெட் வருதா? ஓ மை காட் சீரியஸ்லி என்ன சர்ஃபராஸ் கான் இப்படி பவுலிங் போடுறான்? முதல் பந்திலே ஒரு விக்கெட் நண்பர்களே. ஐ டிடன்ட் பிலீவ் திஸ். என்ன பவுலிங் ஆக்ஷன் மார்க்கமா இருக்கு. ஸ்டம்ப் தட்டி விட்டு போயிடுச்சு. ஜித்தேஷ் சர்மா காலி. 3வது வந்து ரிஷப் பந்தனுக்கு ஃப்ரம் சர்ஃபராஸ் கான். அடி ஷாட் ஃப்ரம் ரிஷப் பந்த். வாட் a shot. will it go for a sixer? 1 bounce 4ங்க. 8வது வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு தூக்கி அடிக்கிறாரு. ஃபீல்டர் வருவாங்களா? 2 ஃபீல்டர் கரெக்ட்டா கேப் எப்ப பார்த்தாலும் அடிச்சிடுறாருங்க. ச்சே. சர்ஃபராஸ் கான் டு ஸ்ரேயாஸ் ஐயர். ஷாட்டுங்க. இது சிக்ஸர் போகுமா இல்ல பெரிய கிரவுண்ட்? 1 பவுன்ஸ் பவுண்டரி டு எண்ட் தி ஓவர். 1வது வந்து பியூஷ் சாவ்லா டு ஸ்ரேயாஸ் ஐயர். ஐயோ கேப்ப கரெக்ட்டா பிக் பண்ணிருக்கானடா. எப்பறா அந்த ஸ்லிப்ல இருக்க கேப் புடிச்சான்? சிராஜ் இல்ல. ஆடி காலிங்க. that's the experience from பியூஷ் சாவ்லா. மீண்டும் ஒரு 4 கொடுத்து அடுத்த பதிலே ஒரு விக்கெட். இந்த வர போல்ட் ஆகிருக்காரு. டவுன் தி லெக்ல பிட்ச் ஆயிச்சு. கரெக்ட்டா டாப் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப் தூக்கி இருக்கீங்க. வாட் a பால். பியூஷ் சாவ்லா டு ரிஷப் பந்த்.
கேப் ஃபீல்டர் சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? தடுத்து விட்டுட்டான் 4க்கு. வந்ததுக்கு மிக்க நன்றி. ஓய்யோ கேப் பிக் பண்ணிட்டான்டா. பண்ட்டுக்கு ஏன்டா ஷாட்டா போட்ட டேய். டெலிவரி ரிஷாப் பந்தனுக்கு ஷாட் அடிச்சாரு. கேப்ல ஃபீல்டர் தாண்டிருச்சு. பவுண்டரி முடிச்சு விட்டீங்க போக. பாத்தியா எப்படி போடுறான் பாரு. பந்து அடிப்பான்னு நினைச்சுதான் வாரனுக்கு கொடுக்க சொன்னியா? அந்த பாடுறான் இன்னொரு 4. கௌதம் பால் பண்ணிட்டு அடி ஷாட் தூக்கி சொருகி இருக்காரு. டிஸ்டன்ஸ் போயிடுச்சு லாஸ்ட் பால்ல. அவுட் சைட் லெக் போல. இல்ல அது வந்துட்டு கரெக்டா போல்டுங்க. பாருங்க மயங்க் அகர்வாலுக்கு லாஸ்ட் ஓவர் கொடுத்தாக்க புவனேஸ்வர் குமார் விக்கெட் தூக்கி இருக்காருங்க. 3 பால் 3மே ஸ்டம்ப் லைன்ல பக்காவா போட்டாரு. டாப் ஆஃப் தி ஆஃப் குச்சி அண்ட் மிடில் குச்சியை தட்டி இருக்கு. அது வந்து ஹர்ஷ்தீப் சிங் இருக்கு. மயங்க் அகர்வால் கேட்ச் அடுத்த விக்கெட். கேன் யூ பிலீவ் திஸ்? மயங்க் அகர்வால் லாஸ்ட் ஓவர்ல 2 பந்துகள் 2 விக்கெட் தூக்கி இருக்கிறார். 6 டாட் பால் 175 ரன் டார்கெட். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆசையாத மரம் ஒன்று விழுந்தது கீழே கிடக்குறீங்க. முதல் பந்து புவி. நல்ல ஷாட் புல் பண்ணி விட்டு சிங்கிள் எடுத்துக்கிறாரு. நீங்க கீழே தாண்டா கிடக்குறீங்களா? யாரு? ஐயோ ஊர்க்காரர் கிடையாது, அது பேர் ஏதோ சொல்லுவாங்களே. அடி ஷாட் பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் ஃப்ரம் பிருத்வி ஷா ஃபார் 6. பிருத்வி ஷா இரண்டாவது வந்து ஷாட் தூக்கி விட்டாருங்க. 6 இல்லங்க, 1 பவுன்ஸ் பவுண்டரி தான் போகும். எங்கயோ முன்னாடியே பிட்ச் ஆயிருச்சு. பவுண்டரி கிடைத்திருக்கு. அதுக்கு பட்டணத்துக்காரனா மிலிட்டரி போயிட்டு வரணும். பட்டணத்துக்காரன் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஐயோ ஜஸ்ட் மிஸ். சோ க்ளோஸ். அந்த ஃபீல்டர் ஜம்ப் அடிச்சு தான் புடிச்சிக்கலாம் அந்த பால். ஒரு லாஸ்ட் வீக்ல போட்ட ஒரு போஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தேன்னா அதுலயே இருக்கும். அருமையான ஷாட். 6 4 தெரியல. லைக் போடலாம் மறக்காம போட்டுருங்க. அஜ்ஜோ அவுட் ஆயிட்டானே. ஏகே என்னடா நீ கேக்குறதெல்லாம் நடக்குது இங்க. அது வந்து ஷாட்டுங்க. தில்லுக்கு துட்டு ஷாட். சிக்ஸர் போகுமா? இல்ல பவுண்டரி. நான்காவது டெலிவரி. இந்த ஒரு லெக் சைட பிக் பண்ணிட்டாரு. இதுதான்டா பிருத்வி ஷா. இதுதான் வேதா. இதுதான் நீங்க பார்த்து கொண்டிருக்கும் பிருத்வி ஷா. நல்லா இப்படிதான். நான்காவது வந்து அச்சோ விக்கெட். ஷா அவுட். 2 போல்ட்டுக்கு விக்கெட். இன்னொன்னு நான்காவது வந்து நல்ல டிரைவ்ப்பா. அருமையான டிரைவ் பேர்ஸ்டோ கிட்ட இருந்து முதல் பந்துல. காசை தவிர அந்த கம்நாட்டி ஒன்னும் தெரியல போல. சின்ன பேசு. கடுப்பேத்தி அவுட் ஆக்கிட்டாங்களா டேய். ஷாட்டா வா வாட ஷாட் மச்சான். அவ்வளவுதான் மச்சான். இதான் வேணும் ராணி பேட்ஸ்டோ கிட்ட இருந்து. ஷாட் ஃபீல்டர் கீழே வராரு. கேரி ஆயிடுவா. ஷாட் ஜஸ்ட் மிஸ். விளையாடுறீங்க அன்சோல்டு டீமுக்காக ப்ரோ. அவ்வளவுதான். 6 அடிச்சு ஓவர் முடிக்கிறாங்க. 8 ஓவர் முடியல. அன்சோல்ட் 11 68க்கு 3. ஒத்துக்க முடிஞ்சா ஒத்துக்க, இல்லனா வந்து ஒத்துக்காத. இன்னொரு ஷாட் ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இல்ல, பட் வில் கோ ஃபார் பவுண்டரி. ஓகே அவ்வளவுதான் பாஸ். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் ஃப்ரம் ஜானி பேர்ஸ்டோ. முடிச்சு விட்டீங்க போங்க. சீசன் என்ற சொல்லிக்கிறியா? அடிச்சாடா. சூப்பர் மச்சான். ஷாட்ரா. இதுதான் மச்சான் வேணும். நல்ல ஷாட் ஃப்ரம் ஜானி பேர்ஸ்டோ. உன்னோட தாலி. ஸ்ட்ரைட்ல அடிச்சாரு. டைமிங் இல்ல. வில் கெட் பவுண்டரி கிடைக்குமா? பவுண்டரிக்கு டைமிங் இல்லாத ஷாட்லாம் பவுண்டரி ஃபார் டெரல் மிச்சல். துரத்தாம இருக்க மாட்டேன். டைமிங் இல்ல. ஃபீல்டர் தாண்டிருச்சு. லக்கு. ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிட்டு திரியறியா நீ? ஹர்ஷ்தீப் சிங் டு டெரல் மிச்சல். முதல் பந்து அச்சோ காலி. என்னடா மிச்சல் அவுட் ஆயிட்ட. சர்ஃப்ராஸ் கான். அச்சா டைமிங் பாய். பவுத் அச்சா டைமிங். ஃபீல்டர் சேஸ் பண்றானே, தடுத்துருவானோ? நல்ல வேலை தடுக்கல. பவுண்டரி கிடைச்சது இந்த இடத்துல. முதல் பந்து ஷாட் 6 தூக்கி கடாச்சிட்டா இருக்க பேர்ஸ்டோ. அந்த சிக்ஸருடைய பேர்ஸ்டோ அவரோட 50 கம்ப்ளீட் பண்றாருங்க. 30. லாஸ்ட் பால். ஷாட் ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இல்ல, பட் வில் கோ ஃபார் பவுண்டரி. ஆக்ஷன்லாம் நடத்திக்கிட்டு ரெண்டாவது வந்து டைமிங் இருக்கா? சிக்ஸர் போமா? ஃபீல்டர் இருக்காரு. ஷிட் நேரா அந்த ஃபீல்டர் கையிலங்க. சர்ஃப்ராஸ் கான் காலி. நான் ஆக்ஷனுக்கே போல ப்ரோ. நோ பால்.
4 from ஷர்துல் தக்கூர். லக்கு மச்சான். லாஸ்ட் தேவை 24 பால்ல. அச்சச்சோ காலி ஆயிட்டான்டா ஷர்துல். ஏய் அடிச்சிரனே. அச்சச்சோ இவ அவுட் ஆயிட்டானே. என்னடா எல்லாரும் அவுட் ஆறீங்க. நான் நல்ல ஏன் அர்ஜென்ட் இருக்கிற போற போ. அவ்வளவுதான் மச்சான். வா மச்சான் சிக்ஸர். எஸ் கம் ஆன். தம ஷாட்ரா கிருஷ்ணப்பா கௌதம். இதுக்கோசம் தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உங்ககிட்ட இருந்து. முடிச்சு விட்டுறோம்டா பேர்ஸ்டோ. ஷாட்ரா வாடா வாடா வாடா. முதல் பந்தே பவுண்டரிடா. 18 ஓவர்ல 150 அடிச்சிருக்கோம். இன்னும் 21 தேவை 11 பால்ல. வந்து ஸ்ட்ரைட்ல தூக்கி விட்டுருக்காரு பவுண்டரிக்கு. பவுண்டரி 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 பவுண்டரி. அது வந்து ஜானி பேர்ஸ்டோ ஸ்ட்ரைட்ல மறுபடியும் ஒரு 4க்கு. பேர்ஸ்டோ டீலிங் இன் பவுண்டரிஸ் தாங்க. இந்த வந்து எஸ்ல்வுட் ஷாட் போடு பவுண்டரி. பா எஸ்ல்வுட் போன ஓவர்ல ரன்னே கொடுக்கலாம். இந்த ஓவர்ல 4 4 கொடுத்திருக்காருங்க இந்த ஓவர்லயே மட்டும். சம் ஆன் ஸ்ட்ரைக். முதல் பந்து. ஆஹா தூக்கி கடாசிருக்காரு. ஃபீல்டர் அண்டர்நீத் தி பால். இல்ல தட்ஸ் ஐயோ ஃபீல்டர் அண்டர்நீத் தி பால். 6 நினைச்ச விக்கெட். 6 தேவை 4 பந்துகள்ல. ஆஹா அப்பர் கட் ஒரு பவுண்டரி நினைக்கிற அந்த இடத்துல. அருமையான பவுண்டரிங்க. முடிச்சு விட்டாரா அந்த இடத்துல. 3 பந்துகள்ல 2 ரன்கள் தேவை. பேர்ஸ்டோ நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்றாரு. ஒரு பவுண்டரி கிடைக்குது. முந்தின பந்து. அடிச்சிருக்காரு. will it be a wicket? oh shit man. லாஸ்ட்ல ஒரு விக்கெட் தூக்கி இருக்காங்க. உமேஷ் யாதவ் ஏரியல் ரூட் போனாரு. புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட் தூக்கி இருக்காருங்க. முஸ்தபிசுர் ரஹ்மான் ஓடுறா 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 ஓடுறா. பைசல் ரன் ஓடிட்டாங்க. ஒச்சோ ரன் அவுட். லாஸ்ட் பால்ல ஆல் அவுட். தட்ச விக்கெட்டுங்க. லாஸ்ட் பால்ல என்னங்க இப்படி ஆகி போச்சு. வர்ஸ்ட் மொமெண்ட். வார்னர் அண்ட் பேர்ஸ்டோ. எஸ் ப்ரோ ஜானி ஏபிஜி சிடிஎஸ் நடக்க கூடாதுன்னு இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியும்ல. ஒண்ணும் இல்ல இப்ப வைக்க முடியல. 9:30க்கு மேட்ச் மாத்திரும் அவ்வளவுதான். ஜானி பேர்ஸ்டோவுக்கு முதல் பந்து. கட் பண்ணி விட்டு ஒச்சோ அவங்க. மூன்றாவது பந்து. அட்டே டைமிங் மாட்டல. ஷட். ஓடு வார்னர் வேகமா ஓடு. வார்னர் வேகமா ஓடுறா. ரன் அவுட் ஆனாலும் பரவாயில்லைடா. ஒரு நான்காவது பந்து. ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காரு. டைமிங் இல்ல. பட் தட் வில் கோ ஃபார் பவுண்டரி. அடிச்சிருக்காரு. பிளாட்டா போயிருக்கு. தட்ஸ் a sixer from ஜானி பேர்ஸ்டோங்க. குவாலிஃபைல அடிச்சது. லாஸ்ட் பால் புவனேஸ்வர் குமார் அடிச்சிருக்காரு. இன்னொரு பிளாட் ஷாட். ஆனா இந்த முறை பவுண்டரி டு எண்ட் தி ஓவர்ங்க. பரவாயில்ல. முதல் 3 பால்ல 3 ரன் தான் வந்துச்சு. பட் ஸ்ட்ரைக்க தக்க வச்ச பேர்ஸ்டோ லாஸ்ட் 3 பால்ல 3 பவுண்டரிஸ் அடிச்சு ஸ்கோரை 17 ரன் கொண்டு போயிட்டாரு. என்ன ப்ரோ ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி இருந்துச்சா? இஸ் இட்? வந்து கேப் பிக் பண்றான். தடு 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 தடு. 2 ரன் ஓட போலாம். இல்ல சிங்கிள் மட்டும் தான். நல்ல ஃபீல்டிங். அதுக்கு 5 பந்துகள்ல. ஆஹா கேப் பிக் பண்ணிட்டான். புடிச்சிட்டாயா கேப். 4 இருங்க பாய். அவ்வளவுதான். 4 போனாலும் கடைசி பந்தில் எந்த ஒரு இது பிரச்சனையும் இல்லை. ஆனா தடுத்துட்டாருப்பா. 3 ரன் ஓடினாலும் ஓடிக்க இல்லை. ஓடவில்லை. That's the end of the போட்டி. அன்சோல் 11 வெற்றி பெறுகிறார்கள் நண்பர்களே. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் 11 அன்சோல் 11 தோக்கடிச்சிருக்காங்க இங்க. So Johnny Bairstow named the man of the match for his 86 runs. So starting ஃபர்ஸ்ட்ல வந்து 86 runs அடிச்சாரு சேசிங்ல. அதுக்கு அப்புறம் வந்து சூப்பர் ஓவர்ல ஒரு 16 ரன் முக்கியமான ரன். இந்த ரெண்டையும் சேர்த்து போட்டா ஒரு 100 ரன் அடிச்சிருக்காருப்பா. செம இன்னிங்ஸ் ஜானி பேர்ஸ்டோ கிட்ட இருந்து.